உட்காரும் சகிப்புத்தன்மை, அதாவது நீண்ட நேரம் அமைதியாகவும் கவனத்துடன் உட்கார்ந்து இருப்பதற்கான திறன். ஓட்டிசம், ADHD அல்லது உணர்ச்சி ஒழுங்குமுறை சவால்கள் கொண்ட குழந்தைகளுக்கு மிகவும் முக்கியமானது. உட்காரும் சகிப்புத்தன்மையை மேம்படுத்துவதற்கு நடைமுறை சிகிச்சை அடிப்படையிலான வழிகாட்டி பின்வருமாறு. படி 1, காரணத்தை புரிந்து கொள்தல். குழந்தைகள் உட்காரும் சகிப்புத்தன்மையில் சிரமப்படுவதற்கான காரணங்களை முதல் அடையாளம் காணுதல். குறைந்த மைய தசை வலிமை அல்லது உடல்நிலை கட்டுப்பாடு, உணர்ச்சி தேடல் அல்லது தவிர்ப்பு, அதாவது அசைய விருப்பம், குலுங்குதல், உணர்ச்சியை தவிர்த்தல், குறைந்த கவனம் செலுத்தும் தன்மை, சில சூழல்களில் நாட்காலி வகை, அரை சத்தம் போன்றவை ஆகியவற்றால் மன அமைதி குறைதல். படி 2, உடல் மைய தசைகளை வலுப்படுத்துதல். நல்ல உட்காரும் சகிப்புத்தன்மையை ஒரு நிலையான உடலில் இருந்தே தொடங்குகின்றது. இதற்கான செயற்பாடுகள் விலங்கு நடை, அதாவது கரடி நடை அல்லது நண்டு நடை, வீல்பரோ வாகனம் போல நடப்பது, விளையாட்டின் போது தெரப்பி பந்து மீது உட்கார்தல், சமநிலை பலகை அல்லது ட்ரம்போலின் பயிற்சி, குழந்தைகளுக்கான யோகா ஆசனங்கள், உதாரணம் பட்டாம்பூச்சி, பூனை மாடு, பாலம் ஆசனம். படி 3, படிப்படியாக உட்காரும் பயிற்சி. சிறிய நேரத்திலிருந்து தொடங்கி மெதுவாக நேரத்தை அதிகரிக்கவும். முதலில் 1 தொடக்கம் 2 நிமிடங்கள் உட்காரச் செய்யவும், பின்னர் அதனை பாராட்டவும். காட்சி டைமர் அல்லது மணல் டைமரை பயன்படுத்தவும். சில வாரங்களில் 10 தொடக்கம் 15 நிமிடங்கள் வரை மெதுவாக உயர்த்தவும். ஒவ்வொரு வெற்றிகரமான முயற்சியையும் பாராட்டவும் மற்றும் உற்சாகப்படுத்தவும். படி 4, ஈர்க்கக்கூடிய மற்றும் உணர்ச்சி அடிப்படையிலான செயற்பாடுகள். கைகளால் செய்யக்கூடிய சுவாரஸ்ய செயற்பாடுகளை சேர்க்கவும். புதிர்கள், பிளேடோ, போர்டுகள், நிறமிடுதல் அல்லது ஸ்டிக்கர் புத்தகங்கள், உணர்ச்சி பெட்டிகள், அதாவது அரிசி, பீன்ஸ், மணல் கொண்டவை, நுண்கைவினை செயற்பாடுகள், அதாவது மணி கோத்தல், பட்டன் போடுதல், வரைதல். படி 5, உணர்ச்சி தேவைகளை கவனியுங்கள். குழந்தை உணர்ச்சி தேடுபவனாக இருந்தால் உட்காரும் முன் உணர்ச்சி உள்ளீட்டை கொடுங்கள். கனமான வேலைகள், அதாவது மிதித்தல், இழுத்தல், தூக்குதல், வெயிட் பேட் அல்லது வெஸ்ட் பயன்படுத்தவும். ஃபிட்ஜெட் கருவிகள், ஸ்ட்ரெஸ் போல் அல்லது கடிக்கும் குழாய்கள், ஆழமான அழுத்தமான அணைப்பு அல்லது பிசைவு கொடுக்கவும். படி 6, சூழலை சரிசெய்தல். கால்களுக்கு ஆதரவுடன் நிலையான நாட்காலியை கொடுக்கவும். கவனம் கலைக்கும் பொருட்களை குறைக்கவும், உதாரணம் சத்தம், விளக்குகள், விளையாட்டு. சிறிய அமைதி கோணம், அதாவது காம் டவுன் ஸ்பேஸை வைத்திருக்கவும். படி 7, காட்சி மற்றும் உற்சாகங்களை வழங்குதல். காட்சி அட்டவணை மூலம் உட்கார்தல், வேலை செய்தல், பரிசு பெறுதல் ஆகியவற்றை விளக்குதல். டோக்கன் முறை அல்லது ஸ்டிக்கர் அட்டைகள். பாராட்டுதல், அதாவது 5 நிமிடங்கள் உட்கார்ந்தாலும் அதனை நீங்கள் நன்றாக உட்கார்ந்தா என பாராட்டுதல்.